பேராசை என்றால் என்ன? பேராசை நிறைய விஷயத்துக்கு ஆசைப்படுறது அல்ல பெருசு பெருசாக ஆசைப்படுறதுன்னு அர்த்தம் இல்லை. பேராசை என்னன்னா தகுதி அடையாமல் ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு தகுதி அடைந்துட்டு அதுக்கப்புறம் அடையிறது எல்லாமே தகுதி அடைந்துட்டு எல்லாமே அடையலாம். தகுதி அடையாமலே அதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறது பேர் தான் பேராசை. உதாரணத்துக்கு ஒரு 15 வயசு குழந்தை எனக்கு பைக் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அது பேராசை தான். மாயைன்னு சொல்லலாம், அது பேராசை தான். அதுபோல் ஒரு கூலி தொழிலாளி ஒருத்தருக்கு மகனாக பிறந்துட்டு அவரோட குடும்ப வருமானமே மொத்தமே 20,000 ரூபா தான் இருக்கும் அப்படின்னும் போது அவருக்கு 2 லட்ச ரூபா பைக் வாங்கி கொடுன்னு கேட்குறாங்கனாக்கா அதெல்லாம் பேராசை தான். அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சுய மதிப்பீடு அறிந்து கொள்ளாமலே ஆசைப்படுவதெல்லாம் தன்னோட சுய மதிப்பீடுக்கு மீறி ஆசைப்படுவது எல்லாமே பேராசை தான். உதாரணத்துக்கு புத்தி, அறிவு, கல்வி, கலை, வித்தை, வாக்கு, வன்மை அப்படின்ற மாதிரியான திறமை, செல்வம், ஸ்டேட்டஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன லெவலில் இருக்கிறோமோ அதுக்குள்ளே ஆசைப்படுறது எதுவுமே தவறு கிடையாது. அதோட பெருசாக கூட ஆசைப்படலாம். திங்க் பிக்குன்னு சொல்லுவாங்க. பெருசாக திங்க் பண்ணலாம். திங்க் பண்ணுறது வேற. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் சொல்வார் திருவள்ளுவர். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், திங்க் பிக். அது தப்பு கிடையாது. ஆனால் அதை அடையணும்னா அதுக்கு முன்னாடி நம்மளோட நிலை உயரணும். நம்மளோட நிலை உயராமலே அடையணும்னு நினைக்கிறா அதுதான் பேராசை. எதை வேணாலும் ஆசைப்படலாம், ஆனால் அதற்கான நிலையை நம்ம உயர்த்தி கொள்ள வேண்டும். அதை உயர்த்தி கொள்ளாமலே ஆசைப்படுவதுக்கு பேர் பேராசையாகும். நன்றி, வணக்கம்.